எப்படி நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும்? ஏராளமான காரியங்கள் உண்டு. சில உதாரணங்களை முன்வைக்கிறேன். சிறுவர் ஊழியங்களை நாம் செய்யலாம். எளியோருக்கு, உணவில்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு உணவளிக்கலாம் அல்லது பண உதவிகள் நாம் செய்யலாம். துன்புறும் நபருக்கு ஊக்கம் அளிக்கலாம். யாராவது இறந்து போனவர்கள், குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருக்கலாம், அந்த உறவினர்களை நாம் தேற்றலாம். மருத்துவமனையில் கிடக்கிறவர்கள், பலவிதமான துன்பங்களை சகிக்கிறவர்களுக்கு நாம் பக்கம் நின்று அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாதவங்களா இருப்பாங்க. நம்மோடு பயணிக்கிறவர்கள், ரயிலிலோ பேருந்திலோ பயணிக்கிறவர்கள் ஒருவேளை அவிசுவாசிகளாக இருக்கலாம். அவர்களுக்கு அன்பு காட்டலாம். அமர்வதற்கு இடம் கொடுக்கலாம். குடிப்பதற்கு தண்ணீரை கொடுக்கலாம். சரியான பாதையை நாம் அவர்களுக்கு காட்டலாம், திசையை காட்டலாம். ஆலய சேவைகள் செய்தல். ஆலயத்தில் பணிகள் செய்வதை நாம் கௌரவ குறைச்சலாக கருதிவிடக்கூடாது. ஒவ்வொரு செயலும் தேவனுடைய பார்வையில நற்கிரியை என்பதை மறந்து விடாதீர்கள். பிறருக்காக ஜெபித்தல் கர்த்தருடைய கிரியில் அதுவும் ஒன்று. நாம் ஜெபிக்கிறோமா? கடன் கொடுக்க முடியாவிட்டாலும் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன தொகையை உதவியாக கொடுத்து, நீங்கள் திருப்பியே தர வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சின்ன உதவியை நாம் செய்யலாம். பிரியமானவர்களே, இப்படி அநேக நற்கிரியைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்ற ஆலோசனையை நம்முடைய மனதில் நாம் பதித்து செயல்பட வேண்டும்.